வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நான் திருவாசக பாடலை பாடுவதினால் மனநிறைவு அடைகிறேன் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். சென்ற வருடம் வடிவாம்பாள் மேடம் தொடங்கிய இருமுறையும் சைவ நீதியும் வகுப்பில் சேர்ந்து வடிவு மேடம் மற்றும் குழு உறுப்பினர்கள் ஒத்துழைப்பால் தினமும் திருவாசகத்தில் உள்ள சிவபுராணம் பாடி மனநிறைவு அடைகிறேன். எல்லோரையும் மிக எளிதில் வயப்படுத்தி பக்தி வெள்ளத்தில் படியச் செய்யும் ஒரு நூல் உண்டு என்றால் அது திருவாசகம் மட்டுமே. திருவாசகத்தின் சிறப்பை கூறும்போது திருவாசகம் என்னும் தேன் என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார். ஏனென்றால் தேன் நாம் பருகும்போது எவ்வளவு சுவையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு திருவாசகம் நாம் படிக்கும்போது மனநிறைவை கொடுக்கிறது. மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தில் உள்ள முதல் பகுதி சிவபுராணம். இதில் சிவபெருமானின் பெருமைகளையும் தன்மைகளையும் விளக்கும் சிறந்த பக்தி பாடலாகும். மாணிக்கவாசகர் நம்முடைய திருவாசகத்தில் முதல் ஒலியாக நமச்சிவாய என்ற 5 எழுத்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னது மிகவும் இனியது. நமச்சிவாய வாழ்க என்பது சிவபெருமானின் பஞ்சாட்சர மந்திரத்தையும் அவனது திருவடிகளையும் சிவபுராணம் தொடங்குகிறது. திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது சிவபுராணம் உட்பட திருவாசக பாடல்கள் அனைத்தும் மனதை உருக்கும் பக்தி ரசம் கொண்டவை. திருவாசக பாடல்களை தினந்தோறும் மனமுருகி பாடினால் சகல விதமான தெரியாத கர்மவினைகள் நீங்கி நற்கதி கிட்டும் என்று மாணிக்கவாசகர் தனது பாடல் வரிகளில் கூறியுள்ளார். மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகத்தை சிவபெருமானே அந்தணர் வடிவில் வந்து ஓலைச்சுவடியில் எழுதியதாக புராண வரலாறு கூறுகிறது. அப்படி எழுதிய திருவாசகத்தை நாம் படிக்கும்போது சிவபெருமானோடு ஒன்றி உள்ளம் உருகி மனநிறைவு அடைகிறோம். ஓரிடத்தில் மாணிக்கவாசகர் மிக அழகாக கூறியுள்ளார். எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். அதில் அவர் எல்லா பிறவியிலும் பிறந்து, அதாவது புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் இவ்வாறு பிறந்து களைத்து விட்டேன். உன்னுடைய தங்க திருவடிகளை கண்டு இன்று உண்மையாகவே பிறவிகளிலிருந்து விடுதலை பெற்றேன். உன்னை எப்படியெல்லாம் பாராட்ட தோன்றுகிறது தெரியுமா என்று மாணிக்கவாசகர் கூறும் வரிகளில் நாம் நம்மை மறந்து மனநிறைவு அடைகிறோம். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்வார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து. அனுதினமும் சிவபுராணம் பாடும்போது கடைசியில் வரும் இவ்வரிகள் என்னை மிகவும் ஈர்த்துள்ளது. அதாவது சிவபுராணத்தை தினமும் ஒரு மனதாக பாடுபவர்கள் சிவபுரத்தில் இருக்கும் சிவபெருமானின் திருவடி நிழலுக்கு செல்வார்கள். பலராலும் புகழப்பட்டும் தொழப்பட்டும் நற்கதி அடைவார்கள் என்பதை உணர்த்துகிறது. சிவபுராணம் பாடும்போது மனதில் அமைதியும் மனநிறைவும் கிடைக்கிறது. போற்றி திரு அகவல் இப்பதிகத்தில் சிவபெருமானின் பெருமைகளை பாடும் பதிகம். இதில் உள்ள ஒவ்வொரு அடியும் அடி முதல் முடிவரை புகழ்கிறது. இதில் ஓர் இடத்தில் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று பாடியுள்ளார். அதாவது சிவன் மதுரையில் பல திருவிளையாடல்களை புரிந்து அருளியவர் என்பதால் அவரை தென்னாடுடன் தொடர்புபடுத்தி மாணிக்கவாசகர் போற்றுகிறார். மேலும் நீ தென்னாட்டுக்கு மட்டும் உரியவன் அல்ல, உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் தலைவனும் இறைவனும் நீயே, உன்னை வணங்குகிறேன் என்று எவ்வளவு இனிமையாக கூறியுள்ளார். அதனால் எல்லா வரிகளையும் பொருள் உணர்ந்து ஆழ்ந்து பாடுவதினால் மன அமைதியும் மன நிறைவும் அடைகிறேன். இறுதியாக ஒன்று கூற விரும்புகிறேன். ஒரு பொது விஷயத்துக்காக சிவபுராணம் படிக்கும்போது மனதில் ஒரு நிறைவு கிடைக்கிறது. உதாரணத்துக்கு நாம் தினம் சமையல் செய்து சாப்பிடும்போது ஒரு நினைவு கிடைக்கிறது அல்லவா? அதுவே நம் சொந்தங்கள் அனைவரும் வந்து சேர்ந்து சமைத்து அவர்களுக்கு சாப்பாடு போட்டு அதை அவர்கள் விரும்பி மன மகிழ்ச்சியாக உண்ணும்போது நமக்கு கிடைக்கும் மனநிறைவு அல்லாது. அதே போல மாணிக்கவாசகர் அருளிய சிவபுராணத்தை நமக்காக மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்காகவும் உலக அமைதிக்காகவும் படிக்கும்போது மற்றற்ற மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொடுக்கிறது. நன்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். திருவாசகத்தின் பொருள் என்ன என்று சிலர் மாணிக்கவாசகரிடம் கேட்டபோது அவர் தில்லை நடராஜரை காட்டினார். அவரை திருவாசகத்தின் பொருள் என்று கூறி
இறைவன் திருவடிகளில் நீக்கமர கலந்து அருளினார். எப்போதும் நடனம் ஆடிய நிலையில் இருக்கும் தில்லை அம்பனின் உட்பொருளை நாம் அறிய வேண்டுமென்றால் நாம் மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தின் புறப்பொருளை அறிய வேண்டும். அந்த பொருளை எங்களுக்கு எளிமையாக அறியும் வண்ணம் கதைகளுடன் விளக்கி கூறிய திருமதி வடிவாம்பாள் அவர்களுக்கும் டிஎஸ்என் குழுவினர் அனைவருக்கும் மீண்டும் என் வணக்கத்தை கூறி, திருவாசகத்தின் பொருள்களை உணர்வதனால் நான் எவ்வாறு மனநிறைவு அடைகிறேன் என்று கூற வந்திருக்கிறேன். மாணிக்கவாசகர் இறைவனை அடைய அவருக்குள் ஏற்பட்ட அன்பு, ஏக்கம், மகிழ்ச்சி, சோகம், பக்தி அனுபவம் மூலம் இறைவனோடு தான் பேசியது மட்டுமல்லாமல் நம்மையும் பேச வைக்கிறார். அதனால்தான் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று உரை எழுந்துள்ளது போல, கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல என்று சிவபுராணத்தின் வரும் 46வது வரி என்னை மிகவும் மகிழ்ச்சியடைய செய்தது. கறந்த பாலோடு கரும்பு சாறு, நெய்ப்புத்தன்மையுடைய தேனும் ஒன்றாக கலந்து பருகினால் நமக்கு எவ்வாறு இனிக்குமோ அதுபோல என் மனத்திலும் இன்பத்தை ஊறச் செய்தது. கீர்த்தி திரு அகவலில் பல கதைகளை குறிப்பதன் மூலம் இறைவனின் எளிவந்த தன்மையை விரிவாக தெரிந்து கொண்டேன். திரு அண்டப்பகுதியின் முதல் 6 அடிகளை படிக்கும்போது எனக்குள் மிகவும் வியப்பை தருகிறது. எப்படி 20ஆம் நூற்றாண்டுகளில் விரிவடைந்த வானியல் அறிவு எந்த அளவிற்கு அவரால் அப்போதே கூறியிருக்க முடியும். அத்தனை பெரிய அண்டப்பகுதியும் சிறிது என்று கூறி அதனை விட பெரியவன் இறைவன் இருக்கிறார் என்று கூறியது என்னை மிகவும் வியப்பில் ஆழ்த்தியது. போற்றி திரு அகவலில் சிவபெருமானின் பெருமைகளையும் கருணையையும் அவர் நமக்கு செய்யும் அருளையும் போற்றி பாடும் பக்தி பாடல்களாக விளங்குகின்றன. பல்வேறு பிறப்புகளை எடுத்த இந்த ஆன்மா தன்னுடைய குறிக்கோளை அடையவும், சிவஞானம் பெறவும், இறைவனின் பேரருள் கிடைக்கவும் பக்தியுடன் இறைவனை போற்றி பாடுவதன் மூலம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர், சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கில் பல்லோரும் ஏத்த பணிந்து என்று மாணிக்கவாசகர் கூறியது போல நாம் வீடு பேறு அடைய வேண்டுமென்றால் அனைத்துமாய் இருக்கும் நடராஜ பெருமானின் திருவடிகளை அடைய திருவாசகத்தின் பொருளை உணர்ந்து படிப்பது நம் கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.